ஸ்ரீமத் தேவி பாகவதம் 1வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம். சூதன் இங்க வர்ணனை பண்றார் அப்படிங்கிறதுனால சூத உவாஜா, மது கைடவர்களை பயந்த பிரம்மா பகவானை ஸ்துதிக்கிறதையாக்கும் இங்க பார்க்கிறோம். 1வது ஸ்லோகம். தௌ வீக்ஷ்ய பலினௌ பிரம்மா ததோபாயான சிந்தய சாமதானவிதாதீம்ச்ச யுத்தாந்தான் சர்வதந்திரவேத். சர்வ தந்திரவித்தான பிரம்மா, எல்லாவித ஞானமும் இருக்கிற பிரம்மா. தௌ வீக்ஷ்யா, அந்த அசுரர்களை பார்த்துட்டு, தாமரப்பூவிலேருந்து இறங்கி ஓடிப்போ அப்படின்னு சொன்ன மது கைடவர்களை பார்த்துட்டு, பலினவ் பலவான்மார்களாயிருக்கிறவாளை பார்த்துட்டு, தது உபாயான் அஜிந்தயது, ஓரோரோ உபாயங்களை நினைச்சு பார்த்தார். எப்படியாக்கும் இந்த அசுரர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது, அதுக்கான உபாயங்கள். சாமதான பேதம், அதே மாதிரி தண்டம் அப்படிங்கிற யுத்தம், அது வரைக்குமான ஓரோ உபாயங்களை சம்பந்திச்சும் அவர் இப்படி நினைச்சு பார்த்தார். சமாதானமா போகலாம், அதே மாதிரி அவருக்கு ஏதாவது அவளுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கலாம், அதே மாதிரி அவ ரெண்டு பேரையும் மித்திரமாயிருக்கிறவா ரெண்டு பேரையும் ஏதாவது சொல்லி அவளுக்குள்ள ஒரு சண்டையை உண்டாக்கலாம், அதுவும் சொல்லி சரிப்பட்டு வராட்டா ஒரு யுத்தத்தை பண்ணலாம். இப்படின்னு எல்லாம் நீ என்னவாக்கம் பண்ணலாம் இவாள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணினார். பலவான்மார்களாயிருக்கிற மது கைடவர்களை பார்த்துட்டு, எல்லாவித ஞானமும் இருக்கிற பிரம்மா சாமம் தானம் வேதம் யுத்தம் இப்படி இருக்கிற எல்லா உபாயங்களையும் யோசனை பண்ணி பார்த்தார். 2வது ஸ்லோகம். ந ஜானேஹம் பலம் நூனம் ஏதயோர்வா ததம் அஜ்ஞாதேது பலே காமம் நைவ யுத்தம் பிரசஸ்யதே. ந ஜானே அஹம் பலம் நூனம் ஏதயோஹோ வா யதா ததம் அஜ்ஞாதே து பலே காமம் ந ஏவ யுத்தம் பிரசஸ்யதே. न जानेऽहं बलं नूनमेधयोर्वा यदा तदम् अज्ञाते तु बले कामं नैव युद्धं प्रशस्यते. சத்ருவோடு பலம் தெரிஞ்சு வேணாம் எதிரிடுறதுக்கான யோசனைய பண்றதுக்கு. எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஆக்குமோ நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நினைக்கிறோம், அந்த ப்ராப்ளத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ரீ பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். அது இல்லாதக்கு நம்ம அந்த அசுரர்கள் கிட்ட எடுத்து குதிக்கப்படாது. இவாளுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கு அப்படின்னு சரியா எனக்கு தெரியல, அது உண்மையாக்கும். இவாளோட பலம் தெரியாதக்கு இவா கூட யுத்தம் செஞ்சானா அது சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு பிரம்மா யோசனை பண்றார். 3வது ஸ்லோகம். ஸ்துதிம் கரோமி சேதத்ய துஷ்டயோர்மதமத்தயோ பிரகாசிதம் பவே நூனம் நிர்பலத்வம் மயா ஸ்வயம். ஸ்துதிம் கரோமி சேத்
अद्य दुष्टयोः मदमत्तयोः प्रकाशितं भवेत् नूनं निर्बलत्वं मया स्वयं स्तुतिं करोमि चेदद्य दुष्टयोर्मदमत्तयो प्रकाशितं भवेत् नूनं निर्बलत्वं मया स्वयं. துஷ்டர்களாய் இருக்கிற இந்த அசுரர்கள், ரொம்ப ரொம்ப அகங்காரம் இருக்கிற இந்த அசுரர்கள், இவாளை நான் துதிக்கிறேன் அப்படின்னா அது அவளை விட நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு இவா நினைச்சுப்படுவா. துஷ்டர்களை துதிக்கப்படாது. பலம் இருக்கிறவாள, அதுவும் துஷ்டர்களை, சத்குணம் இருக்கிறவா ஸ்துதிக்கப்படாது. சத்குணம் இல்லாதவாள, சத்குணம் இருக்கிறவா ஸ்துதிக்கப்படாது. இவா என்ன உபதிரவிக்கிறதுக்காக்கும் வந்திருக்கா. அப்போ இவா நல்லவா கிடையாது. இவாளோட பேச்செல்லாம் நன்னா மாதிரியே இல்லை. அதிகாரம் பண்றா, தாமரப்பூவை விட்டு இறங்கி ஓடுன்னு எல்லாம் சொல்லறா, யுத்தத்துக்கு வா சொல்லறா. அப்படி இருக்கிறத இவா எப்படி நல்லவாளா இருக்க முடியும்? அதனால இவா நல்லவா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற இந்த துஷ்டர்களை ஸ்துதிக்கிறது சரியில்லை, ஸ்துதிக்கப்படாது. ஸ்துதிக்கிறது அப்படின்னா அந்த ஸ்துதி அப்படிங்கிறதுக்கு ஒரு மகிமை உண்டு. அந்த ஸ்துதி அப்படிங்கிறது நல்லவர்களை போய் சேரணும். பகவன் சக்தி இருக்கிற, சத்குணம் இருக்கிறவாளை மட்டும்தான் ஸ்துதிக்கலாம். அதனால இவாளை ஸ்துதிக்க கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்துதி அப்படிங்கிறது ஒரு உபாசனையாக்கும், ஸ்தோத்திர உபாசனையாக்கும். ஸ்துதி அப்படிங்கிறது அந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற உபாசனைய இந்த துஷ்டர்களுக்காயிட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரம்மா யோசிக்கிறார். மந்திர உபாசனை மாதிரியே ஸ்தோத்திர உபாசனை, மந்திர உபாசனை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரிதான் ஸ்தோத்திர உபாசனையும் ஸ்ட்ராங். 6 டிவிஷனுகளாக்கும் ஸ்தோத்திர உபாசனையில இருக்கு. நம, ஸ்துதௌ, ஸ்மிருதௌ, தியானே, தர்ஷனே, ஸ்பர்ஷனே ததா பிராப்தௌஜ ஆனந்த விருந்தாய தைதாய கபர்தினே அப்படின்னு இந்த ஸ்தோத்திர உபாசனைய சம்பந்திச்சு ஒரு ஸ்லோகமும் இருக்கு. ஸ்தவ சிந்தாமணியில 36வது ஸ்லோகத்திலேயாக்கும் இந்த ஸ்லோகம் இருக்கு. நம கபர்தினே அப்படின்னா பரமசிவனுக்காயிட்டு நமஸ்காரம், பரமசிவனை நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். பரம வல்லபனாயிருக்கிற, பிரியங்கரனாயிருக்கிற பரமசிவன், அந்த பரமசிவனோட ரூபம் அப்படிங்கிறது ஆனந்த விருந்தாயா, ஆனந்தங்களோடு கூட்டமாக்கும் சிவஸ்வரூபம். எப்படியெல்லாம் இருக்கிற விஷயங்களால இந்த ஆனந்தம் உண்டாகிறது அப்படிங்கிறதையாக்கும் ஸ்தோத்திர உபாசனை அப்படிங்கிறது வர்ணனை பண்றது. ஸ்துதி, ஸ்மிருதி, தியானம், தர்சனம், ஸ்பர்ஷனம், அதுக்கப்புறமா பிராப்தி. இப்படியாக 6 ஸ்டெப்கள் வழியா ஆனந்தங்களோடு ஒரு கூட்டம். இந்த ஸ்துதி,
ஸ்மிருதி, தியானம், தர்சனம், ஸ்பர்ஷனம், பிராப்தி இது எல்லாத்திலையுமே உண்டாகிற ஆனந்தம் அப்படிங்கிறது பரிபூர்ணமான ஆனந்தம். காரணம் சிவன் அப்படிங்கிறது மங்களஸ்வரூபனாக்கும் பூர்ணஸ்வரூபனாக்கும். ஸ்துதி அப்படின்னா ஸ்தோத்திரம் ஜபிக்கல் அப்படின்னு அர்த்தம். இஷ்ட தேவதா ஸ்தோத்திரம் ஜபிக்கல். சிலவாளுக்கு கிருஷ்ணனை ஜபிக்கிறதுக்கு பிடிக்கும், சிலவாளுக்கு தேவியை ஜபிக்கிறதுக்கு பிடிக்கும், சிலவாளுக்கு ஐயப்பனை கூப்பிடுறதுக்கு பிடிக்கும். இப்படி இஷ்ட தேவதா ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு. அதுலயே சகஸ்ரநாமங்கள் இருக்கு, அஷ்டோத்திர நாமம் இருக்கு, திரிசதி இருக்கு. அதே மாதிரியே தேவதா ஸ்வரூப வர்ணனையோடு கூடின ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி தேவதா தத்துவங்களை எடுத்து சொல்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி ஏது ஸ்தோத்திரம் வேணுமானாலும் ஸ்துதிக்கலாம். ஸ்மிருதி அப்படின்னா அந்த ஜபிக்கிற ஸ்தோத்திரங்கள் இருக்கே, அந்த ஸ்தோத்திரங்களோடு அர்த்தத்தை மனசுல சங்கல்பிக்கிறது, பாவனை செய்யறது அப்படின்னு அர்த்தம். ஸ்மிருதி தது அர்த்த பாவனம். பகவானை ஸ்துதிக்கிறோம், அந்த ஸ்துதிய அதனோட அர்த்தத்தை பாவனம் செய்யறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தியானம். தியானம் அப்படின்னா அந்த பகவானை ஸ்மரிக்கிறோமே, ஸ்துதிச்சு ஸ்மரிக்கிறோம். அந்த ஸ்மரிக்கிறதுல நம்மளோட எல்லா இந்திரியங்களும் பஞ்சேந்திரியங்களும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சிந்தனை அப்படிங்கிறது திருடமாகிறது அப்படின்னு அர்த்தம். தியானம் ரொம்ப ரொம்ப நாள்கள் எடுத்துண்டு செய்ய வேண்டிய விஷயங்களாக்கும் இதெல்லாம். அப்பதான் அந்த தியானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் உண்டாகும். திடீர்னு ஒரு பலகையை போட்டு உட்காந்து தியானம் பண்ணினா அது சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு இல்லை. அப்போ முதல்ல தேவதா சங்கல்பம் வேணும், அதுக்கப்புறம் முதல்ல ஸ்துதிக்கணும், அதுக்கப்புறம் அந்த தேவதையை சங்கல்பிக்கணும், அதுக்கப்புறமா தியானிக்கணும். தர்சனம் அப்படின்னா பகவானை தியானிச்சு தியானிச்சு அந்த பகவத் ரூபம் மனசுக்குள்ள தெளிஞ்சு வரும், அது தர்சனம். ஸ்பர்ஷனம் அப்படிங்கிறது தர்சிச்சத அப்படியே நிலநாட்டுறது அப்படின்னு அர்த்தம். அந்த ரூபம் மனசுலேருந்து நகர்ந்து போகாம அங்கேயே உரைச்சு நிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்பான்னு நினைச்சா மனசுக்குள்ள ரூபம் வருது, அம்மான்னு நினைச்சா ரூபம் வருது. நமக்கு பிரியப்பட்டவாளோடு ஆரோட ரூபத்தை நம்ம அந்த பேரை நினைக்கிறதுக்குள்ள மனசுக்குள்ள அந்த ரூபம் வருது. அதே மாதிரியே இஷ்ட தேவதைகளை ஸ்துதிச்சு ஸ்மரிச்சு தியானிக்கிறத அந்த தியானிச்சு அந்த தர்சனம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள நிலநாட்டுறது அப்படின்னு அர்த்தம். பிராப்தி அப்படின்னாக்கா பிராப்தி தது ஐக்கியாத்ம லாபம். ஏகாத்ம லாபம் அப்படின்னு சொல்லலாம். துவைத பாவத்திலேருந்து அத்வைத பாவம் அப்படின்னு அர்த்தம். நம்மளிலேருந்து வேறிட்டு நம்ம பார்க்கிற அந்த பகவத் ரூபம், அதுக்கப்புறமா அந்த பகவத் ரூபத்துல நம்மளோட மனசு இப்படி ஐக்கியமாகிறது. அப்ப பகவானும் பக்தனும் ஒன்னாகிற அந்த ஒரு நிலைமை. இஷ்ட தேவதா ஸ்துதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்மிருதி தத் அர்த்த பாவனம். சொல்லற ஸ்துதியோடு அர்த்தம் எப்பெல்லாம் நினைவுக்கு வருதோ அப்பெல்லாம் சங்கல்பிக்கணும். அப்படி செஞ்சு அது ஏக தியானதா ஆத்மனி சிந்தையேது. என்னவாக்குமோ சிந்திக்கிறோம், அதுல மனசு ஏகாகிரமாகிறது. இஷ்டதேவதா ஸ்துதி சொல்லறத அதனோட அர்த்தம் பாவனை செய்யறது வழி, சங்கல்பிக்கிறது வழி அர்த்தம்
சிந்தனை பண்றது வழி மனசுல இந்திரியங்கள் கான்சென்ட்ரேட் ஆகும், இந்திரியங்கள் ஏகாகிரமாகிறதாக்கும் தியானம் அப்படிங்கிறது. தது அனந்தரபாவினி சாட்சாத்காரம், தியானத்துக்கு அப்புறம் அந்த தேவதைய தர்சனம் பண்றதுக்கு சாதிக்கும் அப்படின்னு பார்த்தோமே. தர்சனம் பண்றது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும், மனசா அந்த தேவதைய நம்ம உணர்வோம். தது விஸ்ராந்தி ஸ்பர்ஷனம், அந்த தர்சனம் அப்படிங்கிற அருவில நம்மளோட மனசு நிலநிக்கிறது. அந்த நம்ம தெரிஞ்சின்ற அனுபவ ரீதியா தெரிஞ்சின்ற அந்த தேவதையுமாயிட்டு உள்ள அந்த ஒரு பந்தம் திருடமாகிறது, அதாக்கும் ஸ்பர்ஷனம். தது ஐக்கியாத்ம லாபம் பிராப்தி, அந்த தேவதையுமாயிட்டு ஒன்னாയി ചേർறது, துவைத பாவத்திலேருந்து அந்த அத்வைத பாவத்துக்கு நம்மளை கொண்டு வரதாக்கும் பிராப்தி. நமக்கு இஷ்டம் இருக்கிற பந்துமித்ராதிகளை நினைக்கிறத நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அதே மாதிரி இஷ்ட தேவதா ஸ்துதி, அந்த தேவதைய நினைச்சு பார்க்கறது ஸ்மிருதி. அதே மாதிரி மனசுல அப்படி கான்சென்ட்ரேஷன் செய்யறது தியானம். இதெல்லாம் சந்தோஷமான அனுபவங்களாக்கும். மனசுல அந்த ரூபம் தெளிஞ்சு வர்றது, அந்த ரூபத்துல இந்திரியங்கள் அப்படி அடங்கி நிக்கிறது, அந்த ரூபத்துல மனசு லயிச்சு நிக்கிறது. ஸ்துதி ஸ்மிருதி தியானத்துக்கு அப்புறம் சம்பவிக்கிறதாக்கும் தர்சன ஸ்பர்ஷன பிராப்தி அப்படிங்கிற 3 விஷயங்கள். தர்சன ஸ்பர்ஷன பிராப்திகள் தன்னால சம்பவிக்கிற விஷயங்களாக்கும். மந்திரசாஸ்திரத்திலையும் மந்திரம் தர்சிக்கும், மந்திரம் ஸ்பர்ஷிக்கும், மந்திரம் பிராபிக்கும். தேவதை நம்மளை பிராபிக்கிறதுக்கு சொல்றதாக்கும் தந்திரசாஸ்திரத்துல சமாவேசம் அப்படிங்கிறது. மந்திரோபாசனை மாதிரியே ஸ்தோத்திர உபாசனையும் இருக்கு. தர்சன ஸ்பர்ஷன பிராப்திகள் இது வழியா கிடைக்கிறது. சொந்தம் புத்தி உபயோகிச்சு பரமபதத்தில எத்துறதுக்கு ஹெல்ப் பண்றதாக்கும் ஸ்தோத்திர உபாசனை. மந்திரம் உபதேசிக்கிறது அப்படின்னாக்கா மந்திரத்தை ஜெபிச்சு அதுல அனுபவம் இருக்கிறவாளாக்கும் அந்த மந்திரத்தை உபதேசிச்சு தரா நமக்கு. இப்ப பரமமான சாட்சாத்காரம் கிடைக்கிறதுக்கு ஸ்தோத்திர உபாசனை நம்மளை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதையாக்கும் அந்த ஸ்தோத்திர உபாசனையோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்கும் இங்க இதுவரைக்கும் வர்ணிச்சது. ஸ்லோகம் 4. வதிஷ்யதி ததைவோபி நிர்பலத்வே பிரகாசிதே தானம் நைவாத்யயோக்யம் வா பேதகார்யோ மயா கதம். வதிஷ்யதி ததா ஏகஹ அபி நிர்பலத்வே பிரகாசிதே தானம் न एव अद्य योग्यं वा भेदः कार्यः मया कदम्. वदिष्यति तदैकोऽपि निर्बलत्वे प्रकाशिते दानं नैवाद्य योग्यं वा भेदकार्यो मया कदम्. இவாளை ஸ்துதிச்சானா நான் இவாளுக்கு அடிபணிஞ்சவனாயிட்டு இவா நினைச்சுப்படுவா. அப்படி அவ நினைச்சானா ரொம்ப ஈஸியாயிட்டு இவா என்ன கொன்னே போட்டுடுவா. இவாளை எப்படியாக்கும் என்ன துரோகிக்காம இருக்கிறதுலேருந்து இவாளோட அந்த சிந்தனையை நான் மாத்துவேன். தன்னால செய்யற ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா அடுத்தவா சொல்லி கேட்கிற விஷயம். சௌமியமா சொன்னா சிலவா கேட்பா, சிலவா திட்டினா கேட்பா, சிலவா பயமுறுத்தி பேசினா கேட்பா, சிலவா 2 அடி அடிச்சா கேட்பா. இந்த குழந்தைகள் எல்லாம் அப்படி ஆக்குமே. சில குழந்தைகளை ரொம்ப பாசமா சொன்னா மட்டும்தான் அவ என்ன விஷயமும் கேட்பா. மறைச்சு பார்த்தா கூட அவளுக்கு கண்ணுல தண்ணி நிற்கும், ஒன்னும் கேட்டுக்க மாட்டா.
ചിലവാൾക്ക് ഒരു ചിന്ന അടി കൊടുക്കണം, ചിലവാൾക്ക് അത് തറയും ഇത് തറയും ചൊല്ലി ആശാവാർത്തകളെ കൊടുക്കണം. അപ്പൊ അവ അതൊക്കെ കേട്ടുപ്പാ. ഇതിലെ ഞാൻ എന്നവാക്കും ഇവാൾക്ക് ചെയ്വേൻ, എന്നെ ചെഞ്ചാലാക്കും ഇവ എന്നെ ദ്രോഹിക്കാക്കി ഇരുപ്പ. இந்த தாமரப்பூவை விட்டு இறங்கினா நான் எங்கேயாக்கும் நிற்பேன். சமுத்திரம் எங்க பார்த்தானாலும் ஜலமாக்கும் இருக்கு, எனக்கு ஒரு அஸ்தானம் இல்லை. இந்த தாமரப்பூவை விட்டு இறங்கி ஓடி போனாக்கும் சொல்லதா. இவா கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சுப்பேன்? சாமதான பேத தண்டங்கள் இருக்கிறதுல ஸ்துதி அப்படிங்கிறது சாமமாக்கும். இவாளை ஸ்துதிக்கிறதுக்கு என்னோட மனசு அனுமதிக்கிறதில்லை. அதுக்கு ஒரு தகுதி வேணும் இவாளுக்கு, அந்த தகுதி ஒன்றும் இல்லை. இங்க இனி இவாளுக்கு ஏதாவது கொடுத்து அவளை குஷிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தானாக்கா அதுவும் பிராக்டிக்கல் இல்லை. எங்க பார்த்தானாலும் சமுத்திர ஜலம், என்னத்தை தூக்கி இவாளுக்கு கொடுப்பேன், இந்தா பிடிச்சுக்கோ சந்தோஷமா போ அப்படின்னு சொல்லிட்டு இவாளை பிரீதிப்படுத்துறதுக்கு இவாளுக்கு நான் என்னவாக்கும் தானம் செய்யறதுக்கு சாதிக்கும். அதனால சாமதானங்கள் சரிப்பட்டு வராது, ஸ்துதி பண்ண முடியாது, தானம் அப்படிங்கிறதையும் கொடுக்க முடியாது. இனி பேதம் அப்படின்னாக்கா அவளோட பிரவൃத்தியிலேருந்து அவளை என்ன சொல்லி நகர்த்துவேன். இந்த அசுரர்கள் 2 பேரும் செட்டா வேற வந்திருக்கா. ஒருத்தனா இருந்தா கூடயும் சமாளிச்சுக்கலாம். இப்ப 2 பேரும் ஒட்டுக்க ஒரு சேர வந்தாக்கும் என்ன துரோகிக்கிறா. தாமரப்பூவிலேருந்து இறங்கி ஓடு, அப்படி இல்லைன்னா யுத்தம் பண்ணு சொல்லறா. இவா 2 பேரும் ஆராக்கும் தெரியலை. இவா 2 பேரும் தம்மில இருக்கிற அந்த பந்தம் இவா 2 பேரும் மித்திரங்களாக்குமா, இவா 2 பேரும் சொந்தக்காராக்குமா, ഒന്നും എനിക്ക് தெரியலை. അതൊന്നും தெரியாக்கி இவாளை தம்மில வேறுபடுத்துறதுக்கும் சாத்தியமில்லை. அதனால சாமதான பேதங்கள் 3 விஷயமும் முடியாது. இனி யுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற 4வது அவஸ்தை தண்டம். அதுக்கு போகிறதுக்கும் எனக்கு திராணிയൊന്നും இல்லை. எனக்கு பகவானை கூப்பிட்டு இருக்கிறதுல தான் பറ്റും. இந்த யுத்தம் பண்றது, அடிக்கிறது, இடிக்கிறது இதொന്നും என்னால பറ്റാது. அவளை விட எனக்கு சக்தி ஜாஸ்தி இருந்தாதான் அவளுக்கு நான் ஏதாவது தண்டனை கொடுக்க முடியும். இனி இது அவ ஆராக்குன்னே தெரியாம நான் என்ன வக்கம் பண்ணுவேன் இப்படின்னெல்லாம் பிரம்மா யோசிக்கிறார். இனி அவாகிட்ட 2ம் கல்பிச்சு யுத்தத்துக்கு போயிட்டு எனக்கு திராணியே இல்லை, நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சானா இவ ஆராதும் என்ன கொன்னையே போட்டு விடுவா. அதனால இங்க சாமதான பேத தண்டம் ஒன்னும் யூஸ் பண்றதுக்கு சாதிக்காது அப்படின்னு யோசனை பண்றார் பிரம்மா.